இன்றைக்கும் கூட ஒருவேளை நம்ம சரீரத்துல நிறைய பலனோடு நம்ம காணப்படலாம், ஆரோக்கியத்தோடு காணப்படலாம். ஆனா மனதளவுல நம்ம பலவீனத்தோடு அநேக போராட்டங்களோடு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் கிருபை, என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. இன்றைக்கு கூட நிறைய மனிதர்களை பார்க்கிறோம், சரீரத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்ல பலனா இருப்பாங்க, புஷ்டியா இருப்பாங்க. ஆனா அவங்க மனசை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும், ஒரு பலனே இல்லாம இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு அவங்களை பார்த்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு பலவிதமான போராட்டங்கள் என்னுடைய சரீரத்துல காணப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு காணப்படலாம். தேவன் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே நீங்க தான் என் பலன் என்று சொல்லி தாவீது ராஜா அநேக நேரங்கள்ல போராட்டங்கள்ல சத்துருவை பின்தொடர்ந்து வரும் பொழுது கூட தன்னுடைய பலனை, தன்னுடைய சுய பலனை அவர் நம்பி இருக்கவில்லை. தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ பேர் பின்னாடி என்ன பண்ணாங்க, போர் வீரர்கள் இருந்தாங்க, எத்தனையோ அவருக்கு துணையாக இருந்தாங்க. ஆனாலும் கூட தாவீது ராஜா ஒரு நாள் மனிதர்களுடைய பலனை நம்பவே இல்லை. ஏன் அப்படின்னா, என்னுடைய பலன் யார் என்று சொல்லி தெரியும், அவருக்கு தெரியும். முழுமையா ஆண்டவருடைய பலனை அவர் நம்பி இருந்ததுனால எல்லா யுத்தங்களிலும் தேவன் தாவீதுக்கு என்ன பண்ணானா, வெற்றியை கொடுத்தார். அதே போல நீங்களும் கூட உங்களுடைய சுய பலனை ஒரு நாள் நம்பாதீங்க. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்க கர்த்தரை மாத்திர பலனாக கொண்டு இருக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நெகேமியாவுல வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். தேவனுக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவருடைய பலனை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார்.